வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பங்கு சந்தையில முதலீடு பண்றதுக்கு நெறைய விதமான ஆப்ஸ் இருக்கு. அதனால பங்கு சந்தையில முதலீடு செய்றவங்களோட எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே போயிட்டுருக்கு. ஆனா, இந்த பங்கு சந்தையோட பேர சொல்லி ஏகப்பட்ட ஃபேக்கான போலி சைபர் ஃப்ராட்ஸ் நடந்துட்டுருக்கு. அது எப்படி நடக்கிறதுங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ எந்த மாரியெல்லாம் ஃப்ராட்ஸ் நடக்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, Instagramல ஆட் குடுக்குறாங்க. எப்படின்னா, நீங்க ரூ. 10,000 நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஒரே வருஷத்துல உங்களுக்கு ரூ. 1,00,00,000 கிடைக்கும். அந்த மாரி சாத்தியமில்லாத ஆட்ஸ் குடுத்து என்ன பண்றாங்க, மக்கள கவர பார்க்குறாங்க. அப்படி நீங்க பணம் குடுத்துட்டீங்கன்னா, அதில என்ன பண்ணுவீங்க, நீங்க ஏமாற்றப்படுவீங்க. அதுக்கப்புறமா இந்த மாரி ஆட் குடுத்து உங்களைய டெலகிராம் சேனல்ஸுக்கு என்ன பண்றாங்க, டைரக்ட் பண்றாங்க. அதில நீங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணும்போது, இப்ப ரூ. 5,000 அல்லது இனிஷியலா ஒரு ரூ. 1,000 அப்படி இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு ரூ. 2,000 ரூ. 2,500ன்னு தருவாங்க. இப்ப ரூ. 2,000 இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, ரூ. 10,000 கூட என்ன தருவாங்க, முதல்ல தருவாங்க. அத நம்பி நீங்க அதிகமான பணம் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த பணத்த மொத்தமா எடுத்துட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறமா பங்கு சந்தையில ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் பண்ணுறோம் அப்படின்னு கூட என்ன பண்ணுறாங்க, ஆட் குடுக்குறாங்க. அப்படி ஆட் குடுத்தும் பணத்த என்ன பண்ணுறாங்க, மக்கள்ட்டேருந்து கலெக்ட் பண்ணி மக்களை ஏமாத்துறாங்க. இதில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில பணத்த மக்கள் இழந்துட்டு இருக்காங்க. இத அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வழி? இப்போ ஒரு பங்கு சந்தையில முதலீடு பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு பங்கு சந்தைய பத்தி கத்துக்கிட்டு, அத பத்தி தெரிஞ்சா மட்டும் நீங்க என்ன பண்ணணும், முதலீடு பண்ணணும். அதுவும் நீங்க தான் பண்ணணும். உங்க பணத்த நீங்க தான் என்ன பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். அது இல்லாம இந்த மாரி ஆட்ஸ்ல வர்றத பார்த்து, அவங்ககிட்ட பணம் குடுத்தா அவங்க டபுள் பண்ணி தராங்கன்னு சொல்றாங்க. அல்லது ரொம்ப ப்ராஃபிட் குடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னு Instagramல வர ஆட்ஸு, Instagramல வர அக்கவுண்ட்ஸு, Telegramல இருக்கிற அக்கவுண்ட்ஸு, அல்லது கூகுள்லேயே வர ஆட்ஸு எதையுமே நம்பாதீங்க. இது எல்லாமே ஏமாத்து தான். இவங்க ஒவ்வொரு நபர்ட்டேருந்தும் லட்சக்கணக்காக ஏமாத்துறது மட்டும் இல்லாம, கோடிக்கணக்கான பணத்த என்ன பண்றாங்க, ஏமாத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் உங்க பணத்த பாதுகாக்கணும். நீங்க தான் இந்த பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணணும், மேனேஜ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. பங்கு சந்தைய பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இப்படி ஆட் பார்த்து நீங்க பணம் போட்டு பணத்த டபுள் ஆக்கலான்னு நினைக்காதீங்க. இருக்கிற பணத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, இவங்க ஏமாத்திட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது மிக மிக குறைவு. அது மிக மிக கடினமான விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணத்த இப்படி ஈஸியா இந்த திருடர்கள்ட்ட, சைபர் திருடர்கள்ட்ட நீங்க இழந்துடாதீங்க. ஆனா நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இது மாரி ஆட்ஸும் சோசியல் மீடியாஸ்லயும் நெறைய ஆட்ஸு, ஃபேக்கான ஆட்ஸ் வந்துட்டுருக்கிறதையும் தெரிஞ்சிருக்குங்க. அதுபோல இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, ஏவியேட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அதுவும் ஃபேக்கான ஆப். என்ன ஆகும்னா, ஒரு பிளேன் பறந்துட்டே இருக்கும். அது எவ்வளோ தூரம் பறக்குதோ, அதுக்கு தக்கன என்னது உங்களுக்கு பணம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க அத நம்பி பணம் குடுத்தீங்கன்னா, முதல்ல எல்லாம் ரிட்டர்ன்ஸ் வர்றது மாரி இருக்கும். ஆனா போக போக என்ன ஆயிரும், உங்க பணம் எல்லாமே காலியாயிரும். அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க. இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் மக்கள் தான் கவனமா இருக்கணும். நீங்க சம்பாதிச்ச பணம் உங்க பணம். நீங்க தான் கவனமா இருந்து அத பாதுகாக்கணும். அது இல்லாம ஆன்லைன்ல நெறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்லி நெறைய பேர் பணம் இழந்துட்டு இருக்காங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம இந்த பணம் இழந்துட்டீங்கன்னா 1930ங்கிற சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர்ல நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அல்லது www.cybercrime.gov.inங்கிற வெப்சைட்லயும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆனா, நீங்க பணத்த பாதுகாப்பாக வைக்கிறது தான் பணத்த பாதுகாக்கிறதுக்கான முதல் வழியா இருக்குங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. வணக்கம்.